ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஸ்டீஜன். நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ஷேக் எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஆல்ரெடி கொடுத்தாங்க, அப்போ நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன ஆப் யூஸ் பண்ணி மேக் போகிறோம்னா அலைட் மோஷன். உங்கள் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்க அலைட் மோஷன் வந்து 3.71 நியூ வெர்ஷன். இந்த நியூ வெர்ஷன் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இருக்குது. உங்கள்கிட்ட பழைய அலைட் மோஷன் தான் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ளஸ் கொடுத்துட்டு 4:5 சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வச்சுருக்கேன், அது மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். வெறும் இமேஜ் மட்டும் தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன், ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெறும் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அதில் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ராக்ஸ்க்கு வந்துக்கோங்க. அதில் வந்து ஆசிலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆசிலேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆசிலேட் வேணாம், ஸ்விங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்விங் சூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்விங்கில் வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஆங்கிள் ஒன்றுக்கு மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீஃபம், இமேஜ் ஹெட்டிங்கில் ஒரு கீஃபேம் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், எண்டில் ஒரு கீஃபேம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கோட வேல்யூ நான் கொடுக்குற வேல்யூ கொடுங்க. கரெக்டாக -13.1 கொடுத்துக்கோங்க. கரெக்டாக -13.1. ஓகே. இப்போ கடைசியாக எண்டோட வேல்யூ வந்து 0 கொடுத்துருங்க. -0 கொடுத்துருங்க. கரெக்டாக 0 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஆங்கிள் 2 அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீஃபம், எண்டிங்கில் க்ரீஃபம். என்னோட க்ரீஃபம் மட்டும் ஏற்கனவே 0 வச்சுக்கோங்க. எப்போவுமே கரெக்டாக 0 வச்சுக்கோங்க. இப்போ ஆங்கிள் 2ஓட ஸ்டார்டிங் கீஃபேம் வேல்யூ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 11.4 வச்சுக்கோங்க. +11.4 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்விங்கோட எஃபெக்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜ் சர்ச் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஆசிலேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் ஆசிலேட் டச் பண்ணிங்கன்னா ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் வேல்யூ மட்டும் அப்படியே இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கட்டும். மேக்னிடியூட் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், எண்டிங்கில் ஒரு கீஃபேம், அதுக்கப்புறம் எண்டோட கொஞ்சம் லைட்டாக முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கீஃபேம் வேல்யூ வந்து கரெக்டாக ஒரு 2 வச்சுக்கோங்க. எண்டோட கீஃபேம் வேல்யூ வந்து நான் கொடுக்குற வேல்யூ 0 கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டோட கீஃபேம் வேல்யூ மட்டும் 282 வச்சுக்கோங்க. 280 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆசிலேட்டோட வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக ப்ளர் போய்க்கோங்க. ப்ளரில் வந்துட்டு மோஷன் ப்ளர்னு இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. மோஷன் ப்ளர் வச்சுட்டு அப்படியே எதுவுமே பண்ணாதீங்க, அதுவே ப்ளர் ஆட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. இப்போ கரெக்டாக கலர் லைட்டில் வந்துக்கோங்க. கலர் லைட்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் காமா போய்க்கோங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் காமாவில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கரெக்டாக 0.10 வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து 0.5 வச்சுக்கோங்க.
இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து கரெக்டாக 0.99 வச்சுக்கோங்க. 0.97 கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது காமா சூஸ் பண்ணிக்கோங்க. காமா சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அப்படியே இருக்கட்டும் காமா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு டைல்ஸ் போய்க்கோங்க. சாரி, டிஸ்ட்ரக்ஷன் வார் போயிட்டு அதில் டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டைல்ஸோட வேல்யூ மட்டும் டைல்ஸ் சூஸ் பண்ணிட்டு மிரர் மட்டும் அதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பிக்சர் டச் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அடுத்தது ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற வேலையை கொடுங்க. கரெக்டாக 100 கொடுத்துக்கோங்க. 100 கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எண்ணில் 0 கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது எவால்யூஷன் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 7.92 வச்சுக்கோங்க. கரெக்டாக 7.92 வச்சுக்கோங்க. 7.92 வச்சுட்டு இப்போ எண்டுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா 0 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட்னோட ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீடோட வேல்யூ மட்டும் ஒரு 1-2 தள்ளிக்கோங்க. ஸ்பீடு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஸ்கேட்டோட ஆப்ஷன் இருக்கும். 50% இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தோம்பது சூப்பரான ஒரு ஷேக் எஃபெக்ட் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு இங்கே 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் இப்போ இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறதுல நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்காம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பை பை.